அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜி பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜி பாக்ஸில் எத்தனை வகையான செடிகள் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து வெத்தலை வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் மல்லாட்டை, இந்த அதுக்கப்புறம் வந்து இது வந்து மருதாணி செடி. நான் வந்து லாஸ்ட் டைம் மருதாணி உருவிட்டு அந்த கோம்பை உண்டி வச்சேன். அது சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். 3 ஐட்டமாக வச்சேன் அப்படியே. அங்கே ஒன்று, இது ஒன்று, அதே சமயத்தில் இது ஒன்று. ஈஸியாக நம்ம மருதாணி போட்டுட்டு அந்த குச்சியை தூக்கி போட்டுறாமல் அந்த கோம்பை நம்ம ஊண்டி வச்சோம்னா சூப்பராக துளுத்து வரும். அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடையும் இருக்குது. இது வந்து பாகச்செடி. இதுவும் பாவச்செடி தான். இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாவச்செடி எவ்வளோ அழகாக மேலே வரைக்கும் கொடியாக பரவி இருக்குது பாருங்கள். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரிட்ஜி பாக்ஸ் என்னத்துக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒரு மிளகாய் செடி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜி பாக்ஸில் போடுறப்ப அந்த செடி வந்து நல்லா சூப்பராக காய் கொடுக்கும். நல்ல ஒரு சத்து அதிகமான உள்ள ஒரு ஃப்ரிட்ஜி பாக்ஸ் தான். ஏன்னா அது என்ன காரணம்னா, நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி, இந்த வேஸ்ட்டான காய்கறி எல்லாத்தையும் நம்ம அடிக்கடி இதில் இந்த உரம் போல் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, இந்த ஃப்ரிட்ஜி பாக்ஸில் என்ன செடி வச்சாலும் நல்லா சூப்பராக வளரும், நல்லா அறுவடை கொடுக்கும். இங்கே பாருங்கள், அதோ பாவக்காய் காய் வச்சுருக்கு. அங்கே ஒன்று வச்சுருக்கு, அதே போல் அங்கே மேலே இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டியாக பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிரண்டை தான் பறிக்க போகிறோம். நல்ல ஒரு பிஞ்சு பிரண்டையாக இருக்குது. இந்த பிஞ்சு பிரண்டையை எடுத்துருவோம். நம்ம இப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே அது இந்த இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் நல்லாவே போயிருக்கு, கொடியாக போயிருக்கு, நல்லா மேலே வரைக்கும் ஏறி இருக்குது பாருங்கள். இது வெத்தலை வெள்ளிக்கிழங்கும் பிரண்டையும் சேர்ந்தே இருக்குது. இது நான் போன தடவை வெத்தலை வெள்ளிக்கிழங்கு போட்டுட்டு அதோட காய் 1-2 இருந்ததை நான் வந்து அப்படியே நட்டு வச்சுட்டேன். சிலது தன்னாலே முளைஞ்சிருக்கு, அது பட்டு. அதே போல் நிறைய துளுத்து வந்திருக்குது. பாவையும் அதே மாதிரி தான். பாவக்காய் பழுத்துருச்சுன்னு போட்டது தான் எல்லாமே இந்த விதை. இதே மல்லாட்டையும் அப்படி தான். இது எப்போ காய் வைக்கும்னு தெரியல, பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. இந்த பிரண்டையும் நம்ம உடைச்சிடுவோம். நல்லா சூப்பராக நல்லா இளம் பிரண்டையாக இருக்குது. இதில் செஞ்சால் தான் வந்து நம்ம துவையலாக இருக்கட்டும், இல்லை சட்னியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த நாரெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து பாவக்கொடியும் சேர்ந்து சுற்றி இருக்கிறதுனால பார்த்து கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த கொடி அருந்துக்கும். அதனால தான் வீடியோ காட்டலை. பாருங்கள், சும்மா ஒரு 2 தண்டு இவ்வளோ இது இருந்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.